முன்னாடி 2 வெள்ளி காசை கொடுத்தாரா? எது அந்த 2 வெள்ளி காசு? இப்ப முதல்ல அந்த காசை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளினா நான் கண்டுபிடிக்கணும். வெள்ளியை குறித்து வாசிக்கலாம். 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் உலகில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி குப்பான சுத்த சொற்களா இருக்கின்றன. அப்போ தேவனோட வார்த்தை தான் வெள்ளிக்கு ஒப்பா இருக்குது. அப்போ 2 வெள்ளி காசு கொடுத்திருக்கிறாரா? வெள்ளி என்றால் தேவனோட வார்த்தை. 2 கொடுத்தாரா? இந்த 2 வச்சுக்கின்னு தான் மனிதர்களுக்கு தேவையான எல்லா மருந்தும் காயமும் தீக்கிறதுக்கான வைத்திய செலவு இந்த 2க்குள்ள தான் இருக்கா. எது அந்த 2 வெள்ளி காசு? இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு 2 வெள்ளி காசு. பழைய ஏற்பாடும் புது ஏற்பாடு 2 ஏற்பாடு இருக்கா. 2 வெள்ளி காசு இருக்கா. இதை வச்சுக்கின்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து பார்த்தோம் வைங்களேன், அவர் எழுதின நிருபங்கள்ல அதிகமா பழைய ஏற்பாட்டுக்குரிய விஷயங்களை புதிய ஏற்பாட்டுல பேசியிருக்குவார். மத்தேயு பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களா அவரோட சுவிசேஷத்துல பேசியிருக்குவார். எப்படி பழைய ஏற்பாட்டுல மோசே சொல்வாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியில இருந்து எழுப்புவார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து குறிச்சு பேசுவார். அப்ப எப்படி பழைய ஏற்பாட்டுல 5 புஸ்தகம் இருக்கும். தோரா எது நம்மளுக்கு ஆதியாகமத்துல இருந்து உபாகம் வரைக்கும் 5 புஸ்தகம் மோசையை பத்தின விஷயங்கள் எல்லாருமே, அப்புறமா அவர் எழுதின விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் புது ஏற்பாட்டுல நம்மளுக்கு 5 புஸ்தகம் முதல் கொடுத்திருக்கிறாரா. 4 சுவிசேஷமும் ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கை. இந்த 5 புஸ்தகத்துல தான் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் இருக்கு. மீதி புஸ்தகத்துல எழுதுறார்கள். இதுல மட்டும் தான் அவர் நேரடியா பேசியிருக்கிறார். 2 வெள்ளி காசு கொடுக்குறாங்களா. அப்படியே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு. இன்னைக்கு என்ன கவலைன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பழைய ஏற்பாடு எப்படித்தான் நம்ம நினைக்கிறோம்னா, அது ஒரு புராண கதை, அதெல்லாமே ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல இருந்து வெறும் சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, தேவைப்பட்டா சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் படிச்சுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வேற எதுவுமே தேவைப்படாதுன்னு புது ஏற்பாடு நம்ம படிக்கிறோம். பரவாயில்ல. ஆனா 2ம் தேவையா. புது ஏற்பாட்டுல இருக்கிற நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாடு தான் அஸ்திபாரமா. இல்ல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, வேணாப்பா ஒரு வெள்ளி காசு போதும், பழைய ஏற்பாடெல்லாம் எடுத்துரு, புது ஏற்பாடு மட்டும் போதும்னு கொடுத்துட்டு போயிட்டு இருக்குவார். ஆனா 2 வெள்ளி காசு இருக்கா. 2ல தான் இன்னைக்கு மனிதனுக்கு தேவையான எல்லாம் மருந்துக்குரிய வார்த்தை வசனம். நம்மள தேட்டுறதே என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனோட வசனம் தான். அந்த மருந்து எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கா. இதை வச்சுதான் மனித குலத்தை நீ மீட்டெடுன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரா, கிளம்பி போயிட்டாரா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து சீசர்களோட இருந்து பரலோகத்துக்கு ஏறி சென்று போயிட்டார். போறதுக்கு முன்னாடி சொல்றாரா, நான் மீண்டும் வருவேன். அதனாலதான் கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவேன்னு சொல்வார். நான் வரேன், அப்போ இன்னும் அதிகமா தரேன்னு சொல்லிட்டாரா. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்தாருன்னா நமக்கு சத்தியம் கம்மியாவாது, இன்னும் அதிகமாகும், இருக்கிறதோட அதிகமாயிடுமா. இததான் அவர் இந்த ஒரு சின்ன உவமையில, கொஞ்ச நேரம் தான் அந்த உவமை நம்ம படிச்சோம், அந்த உவமையில மொத்தமும் தன்னோட பலியை குறித்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் தெரியுங்களா? ஆதாம், ஆதியாகமம், 2ஆம் வருகை, வெளிப்படுத்தல். இந்த ஒரு சின்ன உவமையில ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற தேவனோட திட்டத்தை முழுமையா பேசிட்டு போயிருக்கிறாரா ஒரே ஒரு உவமையில.